Hello friends and subscribers. Welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎல்லோட 47வது மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் குஜராத் டைட்டன்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் 28 ஏப்ரல் இரவு 7:30க்கு இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜெய்ப்பூரில் தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ ஜெய்ப்பூரோட பிச் ரிப்போர்ட்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எக்ஸல் 11 ஆப்பில் ஜாயின் பண்ணலனாலும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் வந்து தமிழன். இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு 11 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஃப்ரீ கிவ் அவே 30,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே கொடுத்துருக்காங்க. 0 rupees என்ட்ரி ஃபீஸில். நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டுமே ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அது இந்த ஃப்ரீ rupees என்ட்ரி ஃபீஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 30,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவேல ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு 100% டெபாசிட் போனஸ் தராங்க. மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே இதில் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி இருக்குது, லோ காம்படிஷன், லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100% டிடிஎஸ் அண்ட் ஜிஎஸ்டி வந்து அவங்க ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 30 செகண்ட்ஸில் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் விட்ராவலும் இதில் வந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் வந்து தமிழன். அதே மாதிரி பிச் ரிப்போர்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஜெய்ப்பூரில் இது வந்து ஒரு கொஞ்சம் பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேணு தாங்க. கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ தென் அது இல்லாமல் மிடில் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலுமே இனிஷியல் ஸ்டேஜஸில் கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்ல பவுன்ஸோடு கொடுக்கும். அந்த முதல் 5 ஓவரை கொஞ்சம் வந்து பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் இருக்க சான்சஸ் இருக்குது. அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிட்டாங்கன்னா மிடில் ஓவர்ஸில் பயங்கரமாக அவங்களால ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சேஸ் பண்ணுற டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு கண்டிப்பாக மிடில் ஓவர்ஸில் ஹெல்ப் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிடில் ஓவர்ஸில் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே மோஸ்ட்லி டாஸை வின் பண்ணுறவங்க பவுல் ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா சேஸ் பண்ணுற டீம் இங்கே மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் வந்து இங்கே வின் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்ததாக ரீசெண்ட் ரெக்கார்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 182ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோராக வந்து இங்கே இருக்குது. கடைசியாக விளாண்டு 5 T20யில் அதில் 41 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 41 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதில் 29 விக்கெட்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் 12 விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸும் வந்து இங்கே எடுத்திருக்காங்க. கொஞ்சம் மெஜாரிட்டியான விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. பட் மிடில் ஓவர்ஸில் கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் டாமினேஷன்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஹெட் டு ஹெட் ரெக்கார்டில் கடைசி 5 வருஷத்தில் 7 முறை இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதில் குஜராத் டைட்டன்ஸ் தான் வந்து 6 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பியூர்லி அப்பர் ஹேண்டாக இருக்கிறது குஜராத் டைட்டன்ஸ் தான். இந்த சீசன்லையுமே குஜராத் டைட்டன்ஸ் பயங்கரமாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. பட் இந்த மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு மேட்ச். ஸோ இதில் வின் பண்ணி அவனுங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ ஈக்குவலாக தாங்க போகும். ஒன் சைடாக போகிறதுக்கெலாம் பாசிபிலிட்டிஸே கிடையாது. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லைக் குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சுமன் கில் அண்ட் சாய் சுதர்சன் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ரூதர் ஃபோர்ட், ஷாருக் கான், ராகுல் துவாட்டியா, ரஷித் கான், சாய் கிஷோர், முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா, இசாந்த் சர்மா. ஸோ இது வந்து குஜராத் டைட்டன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். தென் ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவன்சி 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக ரியான் பராக், நிதிஷ் ராணா, துரு ஜூரல், சிம்ரான் ஹெட்மயர், வனிது அசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆகாஷ் மத்வால், மகேஷ் தீக்ஷனா, சந்தீப் சர்மா, அடுத்ததாக சுபம் தூபே. ஸோ இது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன். ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த OG11 ஆப்பில் கடைசியாக நான் வீடியோவோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா OG11 ஆப்பில் எப்படி வந்து நான் பிளேயர்ஸை பிக் பண்ணி ஒரு 5 டீம் உங்களுக்காக நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வீடியோஸும் புரியும். அந்த டீம் எப்படி நம்ம காம்பினேஷன்ஸில் எடுக்கிறோங்கிறது தெரியும். OG11 ஆப் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஜெய்ஸ்வால் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ ஜெய்ஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி சேஸ் பண்ணும்போது அவரோட பேட்டிங் வேறு லெவலில் இருக்குது. பவர் பிளேவை அழகாக ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறாரு. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 25 to 30 ரன்ஸுங்கிறது சாலிடாக ஆடிக்கிட்டு இருக்காரு மேட்ச் ஆன் மேட்ச். பர்டிகுலர்லி சேஸ் பண்ணும்போது அவரோட பேட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. 40லேருந்து ஒரு 60 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிக்கிறாரு. ஸோ சேஸ் பண்ணும்போது அது இல்லாமல் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணும்போது மட்டும் தான் ஏர்லியராக அவரோட விக்கெட்டை விட்டுறாரு. லைக் இது வந்து 20 to 25 ரன்ஸுக்குள்ளேயே அவரோட விக்கெட்ஸ் இழந்தாலுமே அவர்கிட்ட இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டிங் பொசிஷன்ஸ். இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை ஃபுல்லாக ஜெய்ஸ்வால் கவர் பண்ணுறதுனால 1 or 2 கேச்சஸும் பிடிச்சிருக்காரு. ஸோ ஜெய்ஸ்வால் போத் லீக்ஸ்லையுமே இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக இருக்கார் ஸ்மால் லீக்ஸில். ஸோ கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணும்போது மட்டும் மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஜெய்ஸ்வாலை பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணும்போது நீங்கள் 50-50 ஆப்ஷன்ஸில் வர பயன்படுத்திக்கோங்க.
சூரியவன்சி. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபஸ்ட்டு பால்லேருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டை வந்து காட்டுறாரு. பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஒரு பிளேயர். ஸோ அவரோட இந்த இனிஷியல் ஸ்விங்கில் லைக் அந்த நம்ம முகமது சிராஜ் தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா. ஸோ இவங்களோட இந்த இனிஷியல் ஸ்விங்கில் மேபி ஏர்லியராக ஒரு விக்கெட்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ரியான் பராக்கோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மேட்ச் ஆன் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 25 ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆடிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் ஒரு பெரிய ஸ்கோர் ஆடுவதற்கு சான்சஸ் இருக்குது. பர்டிகுலர்லி பேட்டிங் ஃபஸ்ட்டு அப்படின்னா 50லேருந்து 60 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம் ரியான் பராக்கை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் மேட்ச் வந்து பவுல் பண்ணார், 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணார். இந்த மேட்ச் பவுல் பண்ணுவாரானா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஒரே ஒரு ஸ்பின்னரோட போயிருந்தாங்க, வந்திது அசரங்காவோட மட்டும் போயிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ரியான் பராக் பவுல் பண்ணார். இந்த மேட்ச் மகேஷ் தீக்ஷனா டேரெக்டாகவே வந்து அவர் உள்ளே வந்துடுவார். ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரியான் பராகிட்டிருந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குமானா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் பேட்டிங்கில் போத் இன்னிங்ஸும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். தென் பேட்டிங் ஃபஸ்ட்டுங்கிறப்போ ஒரு பெரிய ஸ்கோர், ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு ரொம்ப ஆப்டாக இருப்பார். நிதிஷ் ராணா. ஸோ நிதிஷ் ராணாவோட ரீசன்ட் ஃபார்ம் ஏற்றம் இறக்கமாக தான் அங்கே இருக்குது. ஒரு மேட்ச் ஆடுறாரு, ஒரு மேட்ச் ஆடல, அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸில் தான் அவருக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த மேட்ச் டாப் ஆர்டர் 2 பேருமே ஏர்லியராக விக்கெட்டை விட்டுருவாங்க. அதாவது பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண போகிறாங்க அப்படின்னா மேபி 2 பேருமே ஃபேண்டஸ் டீமில் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான். ஒரு 60% வந்து பர்சன்டேஜ் வந்து கம்மி தான். பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது ஜெய்ஸ்வால் இம்பார்ட்டண்டாக இருப்பார் கிராண்ட் லீக்ஸ்க்கு. ஸோ ஸ்மால் லீக்ஸ்க்கு போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன் தான் ஜெய்ஸ்வால். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 பேருமே மிஸ் பண்ணிவிட்டு ஒரு டீமை போடுறீங்க பேட்டிங் ஃபஸ்ட்டு அப்படின்னா அதில் நிதிஷ் ராணாவுக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். நிதிஷ் ராணா, துருவ் ஜுரலுக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். துருவ் ஜுரல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாருங்க, பர்டிகுலர்லி பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ. ஸோ துருவ் ஜுரல் பேட்டிங் செகண்டில் மஸ்ட் ட்ரையாக இருப்பார். என்ன காரணம் அப்படின்னா விக்கெட் கீப்பர் அவர் தான் பண்ணுறாரு, சஞ்சு சாம்சன் இல்லை. ஸோ விக்கெட் கீப்பரில் கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்லேயே சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வச்சிருவார். தென் அதுக்கப்புறம் பேட்டிங் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ஆடுறப்போ அவர் கண்டிப்பாக ஃபேண்டசி டீமில் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ரியான் பராக், நிதிஷ் ராணா, லைக் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஜெய்ஸ்வால் அண்டு ஹெட்மயர் இந்த 2 பேர்த்துலேருந்து எனி ஒன் இந்த காம்பினேஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவே பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ ஜெய்ஸ்வால், ரியான் பராக் அண்ட் துருவ் ஜுரல் இந்த காம்பினேஷனோட போகிறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக வந்து இருக்கும். சிம்ரன் ஹெட்மயர் இவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணியிருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸும் பிடிச்சிடாரு. டவுன் மட்டும்தான் இவரோட டவுன் எப்போ வேணாலும் இன்டர்சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குங்க. ஸோ டாப் ஆர்டரில் ஏர்லியராக விக்கெட்ஸ் விழுது அப்படின்னா இவரை வந்து இன்னும் கீழே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. சுபம் தூபோவில் மேலே வந்துடுவார், அதுக்கப்புறம் தான் ஹெட்மயர் வருவார். ஸோ அந்த பேட்டிங்கில் இதுதான் கரெக்டான இவரோட ஆப்ஷன் அப்படின்னு இல்லாததுனால ஸோ அவரை நம்ம வந்து ஒரு 50-50 ஆப்ஷனில் வந்து அவரை ட்ரை பண்ணுறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். வதிது அசரங்கா அவரோட 4 ஓவருமே பவுல் பண்ணுறாரு, மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது. தென் பேட்டிங்கில் வந்தாலும் 15லேருந்து 20 ரன் குயிக் ஃபயராக ஆடுறதுனால வதிது அசரங்கா போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிக்காக வந்து இருப்பார். ஜோஃப்ரா ஆர்ச்சர் பவுல் ஃபஸ்ட்டு பண்ணும்போது மஸ்ட்டு ட்ரைங்க. மினிமம் 2 மேக்ஸிமம் 3 விக்கெட் வரைக்கும் கூட அவர் எடுப்பதற்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு 15 பால் சூமன் கில்க்கு எகென்ஸ்டாக பவுல் பண்ணியிருக்காரு இது வரைக்கும். அதில் வெறும் 10 ரன் மட்டும்தான் விட்டு கொடுத்து 3 முறை சூமன் கில்லோட விக்கெட்டை வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஆகாஷ் மத்துவாலும் 2 முறை வந்து சூமன் கில்லை ஏர்லியராகவே விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி சந்தீப் சர்மா சூமன் கில்லுக்கு எகென்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா வெறும் 60 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் வந்து ரன்ஸ் ஆடி இருக்காரு இவருக்கு எகென்ஸ்டாக. ஸோ கிட்டத்தட்ட ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எகென்ஸ்டாக இருக்கக்கூடிய பவுலர்ஸில் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எகென்ஸ்டாக இந்த பவுலர்களுக்கு எகென்ஸ்டாகவும் ரொம்ப வீக்காக தாங்க இருந்திருக்காரு இது வரைக்கும் நடந்த ரெக்கார்ட்ஸில் வந்து சூமன் கில். இன்சிலாவே ஒரு த்ரெட் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் கொடுப்பாரு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ ஜோஃப்ரா ஆர்ச்சர்லேருந்து மினிமம் 2 மேக்ஸிமம் 3 விக்கெட் வரைக்கும் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. டெத் ஓவர்ஸில் சந்தீப் சர்மாவும் ஜோஃப்ரா ஆர்ச்சரும் தான் பவுல் பண்ணுவாங்க. இன்சிலா பவர் பிளேஸில் ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆகாஷ் மத்துவால் அண்ட் தீக்ஷனா அந்த 3 பேரும் வந்து பவுல் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்டு சந்தீப் சர்மா, வந்திது அசரங்கா இந்த 3 பேரும் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. செகண்டாக பவுல் பண்ணும் போது ஆகாஷ் மத்துவால் தென் வந்திது அசரங்கா லைக் நீங்கள் மகேஷ் தீக்ஷனா இந்த 3 பேர் காம்பினேஷனோட போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக வந்து இருக்கும். அடுத்ததாக குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சூமன் கில் அண்ட் சாய் சுதர்சன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருக்காருங்க சாய் சுதர்சன். இந்த சீசன் இல்லை, கடைசியாக விளையாண்ட ஒரு 2 சீசன், இது ஒரு 3வது சீசன். 3 சீசனுமே சாய் சுதர்சனோட பேட்டிங் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. டே பை டே அவர் ரொம்ப வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கார். அதாவது பால் அண்டர் த கிரவுண்ட்லேருந்து எடுக்கிறார், ரொம்ப கீழேருந்து பாலை எடுத்து ஆடுறாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு கடைசி வரைக்குமே பாலை வந்து வாட்ச் பண்ணுறாரு. அதே மாதிரி சாய் சுதர்சன்கிட்ட இந்த ஹிட்டிங் எபிலிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அவர் இது வரைக்கும் விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 32 பாலுக்கு 50 ரன் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு T20க்கு ஆப்டான ஒரு ஸ்கோர் தான்.
ஸோ சூப்பராக ஆடிட்டு இருக்கார் சாய் சுதர்சன். அது மட்டும் கிடையாது, லீடிங் ரன் கெட்டரில் இருக்கார். ஸோ டாப் 3ல் இவர் இருக்கார். இப்போ வந்து நேற்று வந்து நடந்த மேட்சஸில் விராட் கோலி இப்போது ஃபஸ்ட்டுக்கு போயிட்டார். ஆமாம், விராட் கோலி ஃபஸ்ட்டுக்கு போயிட்டார். இப்போ செகண்ட் சூரியகுமார் யாதவ் இருக்கார். தென் அதுக்கப்புறம் சாய் சுதர்சன் இருக்கார். ஸோ சாய் சுதர்சன் வெறும் 8 மேட்ச் மட்டுமே விளையாடி 3வது இடத்துல இருக்கார். ஸோ ஃபஸ்ட் இடத்துல இருந்தவர் இப்போ 3வது இடத்துக்கு வந்துட்டார். மற்ற 2 பேருமே விராட் கோலியாக இருக்கட்டும், லைக் சூரியகுமார் யாதவ் இருக்கட்டும், அவங்களாம் 10 மேட்ச் ஆடிருக்காங்க. இன்னும் 2 மேட்ச் வந்து கம்மியாக தான் ஆடிருக்காரு. இருந்தாலும் 20 ரன்ஸில் தான் கம்மியாக இருக்கார். ஸோ அப்படிங்கிறப்போ அழகாக இவர் வந்து ஆரஞ்சு கப்புக்கு இந்த மேட்ச் வந்துடுவார். நல்ல ஃபார்மில் இருக்கார், நல்ல டச்சில் இருக்கார். அது மட்டும் கிடையாது, இவரோட ஃபீல்டிங் பொசிஷன், ஸோ அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணி இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ் இருக்குது. மஸ்ட்டு ட்ரை ஸ்மால் லீக்ஸில், ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ஒரு ஸ்மால் லீக்ஸில் கேப்டன் வைஸ் கேப்டனை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ஸில் மட்டும் என்ன நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனை தவிர்த்துட்டு ஆஸ் அ பிளேயராக உள்ளே வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஜாஸ் பட்லரோட ஃபார்ம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, குறிப்பாக பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி கடைசி வரைக்கும் நின்றுறாரு. நல்ல டச்சில் வேறு இருக்கார். விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ், விக்கெட் கீப்பர்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அவர் ஃபேண்டசி டீமோட கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கார். குறிப்பாக பேட்டிங் செகண்ட் பண்ண போகிறாரு அப்படின்னா. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் 3 பேர்த்தோட கையில் தாங்க இருக்குது இவங்களோட வெற்றி தோல்வி. ஏன்னா இந்த 3 பேருமே தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு யாருக்குமே அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா இவங்களே எல்லா மேட்சஸுமே ஆடிக்கிட்டு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட வந்து மிடில் ஆர்டர்ஸ்லேருந்து பெருசாக ரன்ஸ் எதுவுமே வர்றதில்லை. ஸோ ஏன்னா இவங்களே எல்லாம் ஆடிடுறாங்க அப்படின்னா, ஆனால் இந்த பர்டிகுலர் மேட்ச் அப்படி இருக்க போகிறது கிடையாது, கண்டிப்பாக இருக்காது. பேட்டிங் ஃபஸ்ட்டு அப்படின்னா ஜாஸ் பட்லர்கிட்ட நம்ம ஏர்லியராகவே விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஐ திங்க் ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்குமே அவுட் ஆகுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. தென் அந்த விக்கெட் கீப்பருங்கிற அட்வான்டேஜ் வச்சு ஒரு ஃபேண்டஸ் டீமில் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ சாய் சுதர்சன், சூமன் கில் இந்த 2 பேர்லேருந்து ஏர்லியராகவே ஒரு விக்கெட் விழ சான்சஸ் வந்து இருக்குது. குறிப்பாக ஜோஃப்ரா ஆர்ச்சர்ட்ட அதான் சொன்ன மாதிரி 15 பாலில் 10 ரன் மட்டும்தான் இது வரைக்கும் அடிச்சிருக்காரு. ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு எகென்ஸ்டாக 3 முறை அவரோட விக்கெட்டை விட்டுருக்காரு சோமன் கில். இந்த இன்சிலாவே ஒரு த்ரெட் இருக்கும். இருந்தாலும் இந்த 3 முறை இந்த எந்த தப்பு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக அதை வந்து சரி பண்ணியிருப்பார் சோமன் கில். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சாய் சுதர்சன் மேலே பயங்கரமான ஒரு டாமினேஷனோட கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் வருவாங்க. சோமன் கில் செகண்டாக பேட் பண்ண போகிறாங்கன்னா அவர் கேப்டனுக்கு ரொம்பவே ஆப்டாக இருப்பார்னு தோணுதுங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்சில். ஸோ சோமன் கில் பேட்டிங் செகண்ட் அப்படின்னா அவருக்கு நீங்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கிடலாம். அடுத்ததாக இந்த மேட்ச் வாஷிங்டன் சுந்தரோட ரோல் ஒரு முக்கியமான ரோலாக வந்து இருக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னா, ஜெய்ஸ்வால், தென் அடுத்ததாக சூரியவன்சி, நிதிஷ் ராணா, சிம்ரன் ஹெட்மயர், இப்படி டாப் 6 பேர்த்தில் 4 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கிறதுனால வாஷிங்டன் சுந்தர் மினிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவார். அது மட்டும் கிடையாது, டாப் 3 பேர்த்தில் முதல்ல ஒரு 8 ஓவருக்குள்ளே ஒரு 2 விக்கெட் விழுது அப்படின்னா உடனே வாஷிங்டன் சுந்தரை வந்து ஆட வச்சுருவாங்க. ஸோ பேட்டிங்கில் வந்தும் 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகம் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போது வாஷிங்டன் சுந்தரோட ஃபேண்டசி வேல்யூ போத் வந்து பேட் அண்ட் பவுல் ரெண்டுலையுமே வந்து இந்த மேட்ச் வந்து இன்க்ரீஸ் ஆக போது. மினிமம் 3 மேக்ஸிமம் 4 ஓவர் கூட பவுல் பண்ணலாம். ஒரு விக்கெட்டுங்கிறது அவருக்கு சாலிடாக அவருக்கு வந்து கிடைச்சிடும். ரூதர்ஃபோர்ட் அவர் வந்து நீங்கள் செகண்டாக பேட் பண்ணும்போது நீங்கள் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஷாருக் கானுக்கு முன்னாடியே ரூதர்ஃபோர்டை வந்து செகண்டாக பேட் பண்ணும்போது ஆட வச்சுருவாங்க. இதுவே ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ஷாருக் கான் கொஞ்சம் ஏர்லியராக விக்கெட்ஸ் விழுதுன்னா ஷாருக் கான் தான் முன்னாடி வருவார், ரூதர்ஃபோர்ட் பின்னாடி தான் வருவார். ரூதர்ஃபோர்டு வந்து இம்பாக்ட் பிளேயராக பயன்படுத்துவாங்க. செகண்டாக பேட் பண்ணும்போது அவர் உங்களுடைய டீம்ஸ்க்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக வந்து இருப்பார். அதர்வைஸ் ராகுல் டிவாட்டியிட்டருந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 ரன், அதே மாதிரி ஷாருக் கான்ட்டு பேட்டிங் ஃபஸ்ட்டுனா ஒரு 20 to 25 ரன்ஸ் வரும். தென் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இந்த லாங் ஆஃபில் இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிப்பார். பேட்டிங் ஃபஸ்ட்டுனா அவருக்கு நீங்கள் ஒரு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன்ஸில் ரஷித் கான், சாய் கிஷோர், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இசாந்த் சர்மான் 5 ப்ராப்பர் மெயின் பவுலர். தென் வாஷிங்டன் சுந்தர், இப்படி 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ரஷித் கான் அவரோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுறாரு. பிரசித் கிருஷ்ணா அவரோட 4 ஓவர், தென் முகமது சிராஜ் அவரோட 4 ஓவர். இந்த 3 பேர் மட்டும்தான் அவங்களோட 4 ஓவரை பவுல் பண்ணுறாங்க. மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் இசாந்த் சர்மா மினிமம் 2 மேக்ஸிமம் 3, அதே மாதிரி சாய் கிஷோரும் மினிமம் 2 மேக்ஸிமம் 3, தென் வாஷிங்டன் சுந்தரும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 இந்த காம்பினேஷன்ஸோட தான் அவங்க கொண்டு வராங்க. இதில் 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், ரஷித் கான் இந்த 3 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக இருப்பாங்க இந்த சமயத்தில். அப்படின்னா பவுல் ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ, பவுல் செகண்ட் அப்படிங்கிறப்போ நீங்கள் ரஷித் கானுக்கும் பிரசித் கிருஷ்ணா இந்த 2 பேர் காம்பினேஷனோட போகிறது பெட்டர் ஆப்ஷன். முகமது சிராஜை நீங்கள் செகண்டாக பவுல் பண்ணும்போது மிஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு காம்பினேஷன் வைஸ் பார்க்குறப்போ வாஷிங்டன் சுந்தர் போத் லிஸ்ட்டுமே இம்பார்ட்டன்ட் பிக் ஆயிடுறாரு. இந்த 3 பேர்த்துல இருந்து எனி 2 அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ஸில் நீங்கள் மல்டிபிள் டீம்ஸை கிரியேட் பண்ணுங்கள். ஒரு டீமில் வந்து ஜாஸ் பட்லர், சோமன் கில் அப்படின்னா ஒரு டீமில் ஜாஸ் பட்லர், சாய் சுதர்சன் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸில் கொண்டு போகிறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். வாஷிங்டன் சுந்தரோட ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். போத் பேட் அண்ட் பவுல் ரெண்டுலுமே வந்து இந்த மேட்ச் வந்து இன்க்ரீஸ்
இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். பிரசித் கிருஷ்ணா லீடிங் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸில் அந்த டாப் 2-3ல் வந்து இருக்கார். சம்திங் ஐ திங்க் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்காருன்னு இல்லை லைக் 2-3ல் தான் இருக்கார் பிரசித் கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மேட்ச் அவர் வந்து ஃபஸ்ட்டு வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இவர் ரொம்ப சூப்பராக பவுல் பண்ணுறாருங்க. லைன் அண்ட் லென்த்தில் பவுல் பண்ணுறாரு. டெத் ஓவர்ஸ்லேயும் பவுல் பண்ணுறதுனால மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்க சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது. போத் இன்னிங்ஸ்லையும் நல்லா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. போத் இன்னிங்ஸ்லையும் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். சாய் கிஷோர் போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் தாங்க இந்த வென்யூவில் வந்து அவருக்கு இருக்க போகுது. முகமது சிராஜ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது பிரசித் கிருஷ்ணா கூட டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதுனால 2 பேருமே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. பிரசித் கிருஷ்ணா முகமது சிராஜ் 2 பேருமே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது. ஸோ செகண்டாக பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தாங்க இருக்குது முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும். முகமது சிராஜ் இன்சீலாவே அந்த சூரியவன்சி லைக் அவருக்கு வந்து ஒரு ட்ரெட்டை கொடுக்க சான்சஸ் இருக்குங்க. அவர் ரொம்ப யங்கு தான், ரொம்ப பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால கொஞ்சம் கண்ணை மூடிட்டு சுற்றுற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் கொடுக்குறாரு. இவரோட ஸ்விங்கு கொஞ்சம் அது இல்லாமல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்ட்டு ரொம்ப சூப்பராக பவுல் பண்ணுவார். நமக்கு நல்லாவே தெரியும் முகமது சிராஜ். ஸோ இன்சீல் த்ரெட் வந்து அவருக்கு கொடுக்க சான்சஸ் வந்து இருக்குது. 1 விக்கெட் வரைக்கும் அவர் எடுக்க சான்சஸ் ரொம்ப அதிகங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துருவார். ரஷீத் கான் மட்டும்தான் இந்த சீசனில் ஒரு விளையாண்ட மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்சஸ் 3 மேட்சஸ் மட்டும் தான் ஃபேண்டசி டீமுக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ அந்த நேம் அவரை பற்றி நமக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால நம்ம கண்ணை மூடிட்டு அவரை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரஷீத் கான் நீங்கள் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் வச்சுக்கிறது தாங்க ஒரு பெட்டர் ஆப்ஷனாகவே இருக்கும். ஏன்னா அட்வான்டேஜ் வைஸ் பார்க்குறப்ப இருக்குங்க. அவருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத சொல்கிறேன். அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் எப்போ அவருக்கு வாய்ப்பு கிடைச்சாலுமே ஒரு 5 பால் தான் இருக்குன்னா கூட அதை ஒரு 10லேருந்து ஒரு 15 ரன்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிடுவார். அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். தென் ரெண்டாவது அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணக்கூடிய பிளேயர் இவர் தான். நல்ல ஒரு ஃபீல்டர். ஸோ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன், அதாவது விக்கெட் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களில் ஃபீல்டிங் பொசிஷன்ஸ். தென் அது மட்டும் கிடையாது, பவுலிங்கில் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பவுல் பண்ணக்கூடியவர். ஸோ இது எல்லாமே இவருக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். பட் ரீசன்ட் ஃபார்முங்கிறது கொஞ்சம் மைனஸாக இருக்குங்க. அது மட்டும்தான் இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ். பெருசாக விக்கெட்ஸ் கிடைக்கல. அது இல்லாமல் இவரை கொஞ்சம் பார்த்து ஆடிடுறாங்க. இவர் அடிக்க போனோம்னா விக்கெட் நமக்கு போயிடுது அப்படின்ட்டு இவரோட பாலை கொஞ்சம் பார்த்து ஆடிடுறாங்க. ஸோ அதனால் ஒரு விக்கெட்டுங்கிறது கண்டிப்பாக அவருக்கு கிடைச்சிடும். அந்த பேட்டிங்கில் சான்சஸ் கிடைக்கிற பட்சத்தில் அந்த 15 ரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ளே கொண்டு வந்துடும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் பர்சன் சாய் சுதர்சனை நிறைய பேர் ஸ்மால் லீக்ஸில் கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுத்துருப்பாங்க அவரோட ஃபார்மை கன்சிடர் பண்ணுறப்போ. ஸோ நான் பர்சனலாக வந்து சுமன் கில்லுக்கு பேட்டிங் செகண்ட் அப்படின்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவேன். அதே மாதிரி ஜாஸ் பட்லருக்கும் பேட்டிங் செகண்டாக கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் கொடுப்பேன். பிரசித் கிருஷ்ணா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸில் ரியான் பராக் அவருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த மேட்ச் கொடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி ஜெய்ஸ்வாலுக்கு பேட்டிங் செகண்ட் பண்ணுறப்போ அவருக்கு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்கன்னா 2லேருந்து 3 விக்கெட் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம் ஜோஃப்ரா ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. இப்போ ஓஜி லெவல்லேருந்து உங்களுக்கு டீம் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆப் ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். ஸோ அதில் வந்து கீழே வந்து இந்த ஒரு இதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஷெட்யூலை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேட்சஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் குஜராத் டைட்டன்ஸ்க்குமான மேட்சஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் டேப்பில் எடுக்கிறதுனால இந்த ஒரு பேஜ் மட்டும் கொஞ்சம் அதர் ஆங்கிளில் தெரியும். கொஞ்சம் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மேட்சை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ராஜஸ்தானுக்கு குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து கிரியேட் டீம் இருக்குது. ஸோ இதை இப்போ நம்ம பண்ண போகிறோம். அடுத்தது லாஸ்ட்டில் பாருங்கள் ஸ்டாட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாட்ஸை டச் பண்ணிங்கன்னா இந்த மேட்சுக்கான ஸ்டாட்ஸ் எல்லாமே இருக்கும். வெனு ரெக்கார்டு, ஹெட்வெட் ரெக்கார்டு, இப்படி எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு பிளேயருமே அந்த வெனுவில் என்ன பண்ணியிருக்காங்க, ஹெட்வெட் ரெக்கார்டு என்ன பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கன்னா ஜெய்ஸ்வால் 6 மேட்ச்சில் 70 ரன் தான் அடிச்சிருக்காரு ஹெட்வெட்டில். அதில் வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா 597 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லெவல் அடிச்சிருக்காரு, செகண்ட் இன்னிங்ஸ் லெவல் அடிச்சிருக்காரு, ரீசன்ட் ஃபார்ம் இப்படி எல்லாமே அதில் கொடுத்துருக்கோம். ஸோ லாஸ்ட்டில் பேட்டில் வைஸ் இருக்குது, பவுலர் செகண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டாட்ஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப்பில் வந்து இருக்குது. அதே மாதிரி எஸ்எல் லாஸ்ட் 20 மினிட்ஸில் கொடுக்குறாங்க. நான் பர்சனலாக இதை வந்து உங்களுக்கு வேணான்னு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அது உங்களோட விருப்பங்க. ஆனால் நான் பர்சனலாக எஸ்எல் வந்து வேணாம். எஸ்எல் மட்டும் நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்ம கொடுக்குற ஃப்ரீயாக வச்சு நீங்கள் கூட ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ கிரியேட்டுங்கிறது வந்துடும். ஸோ இப்போ நம்ம டீம் வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 5 டீம் வந்து கிரியேட் பண்ண போகிறேன் இந்த மேட்ச்சுக்கு. ஸோ லாக் பிளேஸ், இந்த லாக் பிளேஸை டச் பண்ணுறப்போ சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்க வந்து ஹை பர்சன்டேஜில் இருக்காங்களா, லோ பர்சன்டேஜில் இருக்காங்களா, ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்குன்னா ரிஸ்க் ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளேயர்ஸை பிக் பண்ணும்போது லோ பர்சன்டேஜில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்கவும் முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜாஸ் பட்லர் சேஃபான பிக், ஹை பர்சன்டேஜில் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறப்போ ஓகே, மல்டிபிள் டீம்ஸில் அவருக்கு ஏதாவது ஒரு டீமில் கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுக்கணுங்கிறப்ப அவர் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி நான் பிக் பண்ணுற 5 டீம்லேயுமே அவர் வரணுமா அப்படின்னு நான் யோசிக்கிறப்போ நான் வந்து ஆமான்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஏன்னா விக்கெட் கீப்பருங்க ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால இந்த ஸ்டார் பிளேயரை அவருக்கு நான் கொடுத்துட்றேன். அடுத்ததாக துரு ஜூரோலையும் நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா டபுள்
வையபிள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறப்போ. அடுத்ததாக ஜெய்ஸ்வாலுக்கு செகண்டாக பேட் பண்ணும்போது ஒரு 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 கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு அவர் ஆப்டாக இருப்பாருங்கிறதுனால நான் வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஆனால் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணும்போது அவர் கொஞ்சம் ஏர்லியராக விக்கெட் விழ சான்சஸ் இருக்கிறதுனால அவருக்கு அந்த எல்லா டீம்லையுமே வரணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நான் வந்து கொடுக்கல. தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா, ஹெட்மயர், லைக் சாய் சுதர்சன், சுமன் கில், ரூதர்ஃபோர்ட், ரியான் பராக், வதிது அசரங்கா, வாஷிங்டன் சுந்தர், ஜோஃப்ரா ஆர்ச்சர், தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரஷீத் கான், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, சந்தீப் சர்மா, அதே மாதிரி இதில் ஃபரூக்கியை ஆட் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த இடத்துல வந்து தீக்ஷனா உள்ள வர சான்சஸ் இருக்கும். நம்ம ஃபரூக்கியை வச்சு நம்ம கொடுக்குறேன். அந்த இடத்துல தீக்ஷனா வந்தால் ஃபரூக்கி இருக்கிற இடத்துல தீக்ஷனா வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அது இல்லாமல் இதில் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா செலக்ட் மினிமம் 16 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். கேப்டன் வைஸ் கேப்டன் மினிமம் 3 பேரையாவது பிக் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் 5 ஃபேவரட் பிளேயர் வரைக்கும் உங்கள் டீமில் கொடுத்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இது வரைக்கும் ஒரே ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன், அதாவது 2 கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இன்னொரு ஆப்ஷன்ஸ் யாருக்கு கொடுக்கலாம்னா நான் ரியான் பராக்கு கொடுக்குறேன் 3வது ஆப்ஷனாக. தென் அடுத்ததாக ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு ஒன்று, தென் பிரசித் கிருஷ்ணாவுக்கு ஒன்று கொடுத்துருக்கோம். தென் அதே மாதிரி சுமன் கில்லுக்கு ஒன்று கொடுப்போம், சாய் சுதர்சனுக்கு ஒன்று கொடுப்போம். ஸோ இப்போ ரீசன்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் இப்போ ஒரே ஒரு பிளேயருக்கு தான் நம்ம ஸ்டார் பிளேயர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். 2வது ஆப்ஷனாக நம்ம சாய் சுதர்சனுக்கு ஒரு ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். நீங்கள் டீம் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் யாருக்குனாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரியான் பராக்குக்கு, லைக் ஜோஃப்ரா ஆர்ச்சர், லைக் பிரசித் கிருஷ்ணா, இவங்க எல்லாருக்குமே ஸ்டார் பிளேயர் ஆப்ஷன்ஸையும் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இந்த ப்ரொசீஜர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எத்தனை டீம் கேட்குறோம், 5 டீம் கேட்குறதுனால 5 காயின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த 5 காயின்ஸை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ 5 காயின்ஸை கொடுத்து ஜென்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இது வித்தின் செகண்டில் உங்களுக்கு வந்து இப்படி டீம் வந்து உருவாயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீம் நான் கிரியேட் பண்ணதில் ஃபஸ்ட்டு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், துருவ் ஜுரல், சாய் சுதர்சன், நிதிஷ் ராணா, ஜெய்ஸ்வால், ரியான் பராக், வதிது அசரங்கா, வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான், பிரசித் கிருஷ்ணா அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் யாருக்கு கொடுத்துருந்தோம், ஸோ அதில் ஜோஃப்ரா ஆர்ச்சர், பிரசித் கிருஷ்ணா, ஸோ உங்களுக்குலாம் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி நம்மளே வந்து கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய ஒரு டீம் காம்பினேஷனாக வந்து உங்களுக்கு மல்டிபிள் டீம்ஸ் வந்து இதில் ரெடி பண்ணி கொடுத்துரும். நம்ம பிக் பண்ண பிளேயர்ஸ்லேருந்து அந்த 16-17 பேர் பிக் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து உங்களுக்கு வந்து காம்பினேஷன்ஸில் வந்து உருவாக்கி அது கொடுத்துரும். அதே மாதிரி அந்த ஸ்டார் பிளேயர்ஸ் அந்த 5 பேருக்கு ஸ்டார் கொடுத்த பிளேயர்ஸ் வந்து எல்லா டீம்லையுமே வருவாங்க. மீதி இருக்கக்கூடிய செலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தவங்கலேருந்து உங்களுக்கு மல்டி காம்பினேஷன்ஸில் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம அதே மாதிரி நம்ம யாருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு தான் இது வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து ப்ரைம் ஆப் கிடையாது, ஜஸ்ட் கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய ஆப். நீங்கள் கஸ்டமைஸ் இப்போ பண்ணதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி பண்ணணும் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் தெளிவாகவே சொல்லிட்டேன். இதுலேயே சைடில் வந்து ஹை பர்சன்டேஜ், லோ பர்சன்டேஜ் வந்து எல்லாமே வந்துடுது. தென் நம்ம பிக் பண்ண பிளேயர்ஸும் ஸ்டார் கேப்டன் வைஸ் கேப்டன் நம்மளே தான் கொடுக்க போகிறோம், நம்மளே தான் ஸ்டார் ஆப்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். எல்லாமே நமக்கு என்ன இதில் ஒரு ப்ளஸ் அப்படின்னா 7 மணிக்கு டாஸ்க் போடுறாங்க, 7:10க்கு நமக்கு லைனப்ஸ் வருது. அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸில் நம்மளால் 20 டீம் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நம்மளால் வந்து ஒரு 18 பேர் டு 16லேருந்து ஒரு 18 பேர் வரைக்கும் நம்மளால் பிக் பண்ணிட முடியும். அந்த 18 பேர்லேருந்து 20 டீமை கிரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு தான் இந்த ஆப்போட வேலை. அதுக்கும் நம்மளே கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்லேருந்து ஸ்டார் பிளேயர்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம கொடுக்குறப்போ இன்னும் நமக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உடனே டீம்ஸும் வந்துடும். ஸோ அதை நம்ம இந்த டீம்ஸை பார்த்து மற்ற ஆப்ஸில் ஃபேண்டசி ஆப்ஸில் போட்டுக்கவும் முடியும். ஸோ இதை நம்ம இப்போ சேவ் பண்ண டீம் எல்லாமே பாருங்கள் இதில் வந்துடும். ஸோ இந்த டீம்ஸ்ன்னு டச் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீம்ஸுமே அதில் வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ இதுதான் இதோட இந்த ஆப்போட வேலை. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இன்வைட் கோடு வந்து தமிழன். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.